subscribe to my channel. வணக்கம். அபி டிவியில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் கல்லீரல் தொடர்பான நோய்களை கண்டறிய இலவச ஸ்கேன் பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. அதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கல்லீரல் சம்பந்தமான நோய் இருப்பின் தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன் மூலமாக உயிர் சேதத்தை தடுத்து கொள்ளலாம் எனவும் மருத்துவர் உஷா அதிரடியான கோரிக்கையை பொதுமக்களுக்கு வைத்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் மாதந்தோறும் இலவச கல்லீரல் ஸ்கேன் பரிசோதனை முகாமானது ஷீபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் MKM முகமது ஷாபி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது. ஷீபா மருத்துவமனையில் நடைபெற்று வரும் இலவச முகாமில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பங்கேற்று அவர்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சேவைகள், கல்லீரல் நோய் தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவர் ஷபீக், கந்தசாமி, உஷா, கீதா மற்றும் மருத்துவ குழுவினர் வந்த நோயாளிகளுக்கு கல்லீரல் உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த முகாமில் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளிகள் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டுமென மருத்துவர் உஷா அதிரடியான கோரிக்கையை வைத்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் உஷா ஷிஃபா மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் யாருமே அவங்களோட உடல்நிலையை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. உடலில் இருக்க முக்கியமான பாகத்தில் கல்லீரலும் ஒன்று. நிறைய பேர் இன்னும் இருக்க உணவு பழக்கத்தினாலையும் மது பழக்கத்தினாலையும் கல்லீரல் பாதிப்படைகிறத பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அது ஆரம்பத்தில் வயிறு வலின்னு சொல்லி சாதாரணமாக மாத்திரை மருந்து வீட்டில் வாங்கி போட்டுட்டு இருக்கிறதுனால பிரச்சனை சரியாக போகிறதில்ல. அதனால் ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப்லாம் பண்ணி உரிய மருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷிஃபா மருத்துவமனையில் இலவசமாக கேம்ப் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி முக்கியமாக கல்லீரலுக்கான கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் இன்றைக்கி இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம். இங்கே கல்லீரலுக்கான டெஸ்ட்டு, இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக பார்த்துக்கலாம். அந்த ஸ்கேன் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். இந்த கல்லீரல் எதனால் பாதிக்கப்படும்? கல்லீரல் பாதிப்பு நிறைய இந்த முறையான உணவு பழக்கம் இல்லாதனாலையும் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பாதிப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அறிகுறிகள்? நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஜாயின்டிஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த லிவர் டெஸ்ட்டை இந்த மாதிரி நார்மலாக செக்அப் பண்ணும் போதே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இது தெரியும். அதுலேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது முத்திர ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போது தான் நிறைய பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த கல்லீரலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் குணப்படுத்த முடியும் கூடிய நோயா? அந்த நோயோட தன்மை, அதாவது நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைகிறதுக்கு நிறைய சான்ஸ், அதாவது முழுமையான சான்ஸ் இருக்குதுங்க. ஆனால் இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிக்கானதுக்கப்புறம், ரொம்ப முடியாமல் போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது முழுசான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது பாதிக்கு பாதி தான் அவங்க குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குதா? மக்கள்கிட்ட அந்த அளவு இல்லைங்க. எல்லாருமே ஒரு வயிறு வலி வரும்போது சாதாரணமாக வயிறு வலி இருக்குது, நம்ம மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த கண்ணு மஞ்சள் ஆகும் போதோ இல்லை வயிறு வீக்கம் வரும்போதோ தான் நம்ம கிட்ட பார்க்குறாங்க. இந்த கல்லீரல் நோயானது எந்த வயதினரை தாக்கும்? எந்த இனம், பாலினம், ஆணா பெண்ணா, அப்படி ஏதாவது? அதிக அளவில் ஆண்களை தான் இது பண்ணுது. ஆனால் சமமான அளவு தான் இருக்கும். ஆனாலும் ஆண்களுக்கு அதிகமான மதுப்பழக்கம் இருக்கிறதுனால அவங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும்? இது செலவு அதிகமாகுங்கிறதுனால பாதி பேர் வர்றது இல்லையா? என்ன காரணம்? இது மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கு? அதாவது அவங்க கல்லீரலும் ஒரு முக்கியமான உறுப்புங்கிறதே மறந்துடுறாங்க. மொத்தமாக அவங்க வயிறு வலி இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ரத்த வாந்தி வரும்போது, வயிறு வீக்கம் இருக்கும் போது தான் பார்க்குறாங்க. கால் வீக்கம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. ஆனால் மக்களுக்கு இதுக்கான முழு விழிப்புணர்வு இல்லைங்க. அதுக்காக தான் நாங்கள் இலவசமாக கேம்ப் நடத்தி தரோம். இந்த மாதிரி இடத்துல ஃப்ரீ செக்அப் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்லீரலோட ஃபங்க்ஷன் இருக்குன்றதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்க. இந்த கல்லீரல் நோய் எந்த மாதிரியான பெயின் அறிகுறியாக இருக்கும்? வரும் அது அதோட வலிகள்? வலின்னு வராதுங்க. மூச்சோட சிரமப்படுறது, இந்த வயிறு வீக்கம், அடிக்கடி கொமட்டல், வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கு முழுமையான தீர்வு என்னவாக இருக்கு? முழுமையான தீர்வுங்கிறது அந்த பேஷண்ட்டோட எந்த கண்டிஷனில் இருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க.